Dear students, welcome to Class Kataimachi YouTube channel. Last class la நம்ம 12th standard accountancy lesson 1 accounts from incomplete records இதில் part 1 video பார்த்தோம். அதில் 1.1 introduction, 1.2 meaning of incomplete records இது ரெண்டுமே கிளியராக தரோவாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் part 2 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1.3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதிலேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டாபிக் கூட விடாமல் நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது, ட்ரிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 1.3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்றதோட மீனிங்கை பார்த்தோம். இதில் ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக், நேச்சர். It is an unscientific and unsystematic way of recording transactions. Accounting principles and accounting standards are not followed properly. என்ன சொல்ல வராங்க? It is an unscientific and unsystematic way of recording transactions. Unscientific அப்படின்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும், ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அந்த ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் நேச்சர். நெக்ஸ்ட் ஒன், டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இது மட்டும்தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே இருக்குது பாருங்கள். ஜென்ரலி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் இதை தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் இது ரெண்டும் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு ப்ராப்பர்லி. ரியல் அக்கௌண்ட்ஸும் இதில் என்டர் பண்ணுறதில்ல ஒழுங்காக, அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட்ஸையும் இதில் என்டர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஒமிட்டட். ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாகவே என்டர் பண்ணாமல் விட்டுடுறாங்க. Next one, lack of uniformity. There is no uniformity in recording the transactions among different organizations. Different organizations record their transaction according to their needs and convenience. இப்போ இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே ஒரே மாதிரி தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்க கம்பெனியும் சரி, வெளிநாட்டில் இருக்க கம்பெனி எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கைட்லைன்ஸுன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரையும் இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஒரு 100 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100மே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனிக்கும் அவங்க அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுல நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸு இன்னொரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு அதை யூனிஃபார்மிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மற்ற கம்பெனிஸோட அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். யூனிஃபார்மிட்டி இல்லை அப்படின்றது இது ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் டாபிக், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. Due to the incomplete information and inaccurate records of accounts, the profit or loss calculated from these records cannot be relied upon. It may not represent true profitability. இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த அக்கௌண்ட்ஸே இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட்டை நம்ம எப்படி நம்ப முடியும்? அதுலேருந்து நம்மளால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதுதான் இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ப்ராஃபிட், இதுதான் லாஸ் அப்படின்றத நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. ஸோ இது நம்பகத்தன்மையற்றது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? இட் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு நிறுவனத்தோட கரெக்டான ப்ராஃபிட் என்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்ஸ் மூலிமா தெரிய வராது. Assets and liabilities may not represent a true and fair view of financial position. இப்போது ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட் போடணும்.
ஸோ இது இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதால நமக்கு ஃபினான்சியல் பொசிஷன் என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அசட்ஸும் என்ன அப்படின்ட்டு தெரியாது, லயபிலிட்டிஸும் கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்றதும் தெரிய வராது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இதில் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனும் நமக்கு என்னன்றது தெரியாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சூட்டபிலிட்டி. இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி ஃபர்ம்க்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்லி த பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் விச் ஹாவ் நோ லீகல் ஆப்ளிகேஷன் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மே மெயின்டைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். Hence, it may be maintained by small-sized sole traders and partnership firms. ரொம்ப important இது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் they cannot maintain single entry system. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது, டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலியமாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், இவங்க எல்லாருமே தாராளமாக சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்மை மெயின்டைன் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸை வந்து அந்த சிஸ்டம் மூலயமா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். Generally, personal transactions of the owners are mixed up with the business transactions. என்ன சொல்கிறாங்க, ஓனருக்கு வந்து ஏதாவது ஒரு பர்சனலாக, இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு துணிக்கடை ஓனர் எடுத்துக்கோங்க, அவருடைய குடும்பத்துக்காக ஒரு 10 ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுறாங்களாம், இதோடவே பிஸ்னஸோடவே கலந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓன் யூஸ்க்கே எடுக்கிற கூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிஸ்னஸ் யூஸாக கணக்கு காமிச்சிடுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், purchase of goods for own use may be mixed up along with business purchases. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷன்ஸை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே தான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ். லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். லிமிட்டேஷன்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். கான்ஸ், இப்போ எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க, ரைட் டவுன் தி கான்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் முழிக்கக்கூடாது. கான்ஸ் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இட் இஸ் அன் unscientific and unsystematic way of maintaining records. Real and nominal accounts are not maintained properly. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வெறும் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ் இதை தான் வந்து அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ் இதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது ப்ராப்பராக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? as accounts are not maintained for all items, the accounting records are incomplete. Hence, it's difficult to prepare trial balance to check the arithmetical accuracy of the accounts. Trial balance அப்படின்னாலே இது ஏன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? arithmetical accuracy நமக்கு தெரியணும், அதுக்காக தான் இதை மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இதுக்கு என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தால் தான் நமக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட்டோடைய பேலன்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். பட் இங்கே தான் வெறும் பர்சனல் அண்ட் கேஷ் மட்டும்தானே மெயின்டைன் பண்ணுறாங்க, ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அப்போது நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இது இங்கே ட்ரையல் பேலன்ஸே ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்மளால் செக் பண்ண முடியாது. ஓகே, difficulty in ascertaining true profitability of the business. ஒரு பிஸ்னஸோட கரெக்டான ப்ராஃபிட் என்ன, லாபம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கவே முடியாது இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால. பாருங்கள், ப்ராஃபிட் இஸ் ஃபவுண்ட் அவுட் based on available information and estimates. Hence, it is difficult to ascertain true profit as the trading and profit and loss account cannot be prepared with accuracy. என்ன சொல்கிறாங்க, சரி இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதோ ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ப்ராஃபிட்டே ஒழுங்காக எனக்கு காட்ட மாட்டேங்குது இந்த சிஸ்டம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அப்போது நான் எப்படி ட்ரேடிங்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்? அப்போது பிஸ்னஸோட ட்ரூ ப்ராஃபிட் என்ன, ட்ரூ நெட் ஒர்த் என்ன, அசட்ஸ் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதே தான் சொல்கிறாங்க பாருங்கள், டிஃபிகல்ட்டி இன் அசர்டெய்னிங் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னாலே பேலன்ஸ் ஷீட் மூலயமா தான் நமக்கு தெரிய வரும். கம்பெனியோட ட்ரூ அசட்ஸ் என்ன, அதோட லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ கரெக்டான பேலன்ஸ் ஷீட்டே நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்பராக இல்லை. இந்த அக்கௌண்ட்ஸில் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், errors and frauds cannot be deducted easily. As only partial records are available, it may not be possible to have internal checks in maintaining accounts to detect errors and frauds. Partial accounts அப்படின்னா பாதி தான். இப்போ ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த பார்ஷியல் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்மளால் எப்படி வந்து எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட். ஸோ எங்கே தப்பு நடந்திருக்கு, எங்கே எரர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஒன், unacceptable to government and other authorities. ஏன் கவர்மெண்ட்டும் மற்றவங்களும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் ஆர் இன்கம்ப்ளீட்டான அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். தீஸ் மே நாட் கம்ப்ளை வித் லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஹென்ஸ் கவர்மெண்ட், tax authorities and other legal authorities do not accept accounts prepared from incomplete records. இப்போ ஒரு நிறுவனம் எடுத்துக்கோங்க, ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க, அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக இருக்கணும். கம்பெனி அப்படின்னாலே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை கவர்மெண்ட்டோ இல்லை டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ லீகல் அத்தாரிட்டிஸோ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ட்ரூவான ஒரு அக்கௌண்ட்ஸ் நமக்கு இங்கே கிடைக்காது. டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் கம்பெனியோட ட்ரூ அக்கௌண்ட்ஸ், அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நமக்கு இதில் தான் தெரியும். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் இவ்வளோ வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.